ஒரு சில கோவில்களில் இரட்டை பிள்ளையார் சன்னதி இருக்கும். ஒரு விநாயகர் அருகில் இன்னொரு விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பிரகாரத்தில் இரட்டை பிள்ளையாருக்கு தனி சன்னதி உண்டு. வேறு எந்த இறைவனுக்கும் இப்படி இரண்டு மூர்த்தங்களை அடுத்தடுத்து பிரதிஷ்டை செய்யும் வழக்கம் கிடையாது. இதன் தத்துவம் என்னவென்றால், இவரே எதிரான இரண்டு காரியங்களை செய்யக்கூடியவர் என்பதுதான். தம்மை வணங்காதவர்களுக்கு விக்னங்களை உண்டாக்குவது ஒன்று, தம்மை வணங்குபவர்களுக்கு விக்னங்களை நீக்குவது மற்றொன்று. விக்னம் என்றால் தடை. வேறுபட்ட இரண்டு செயல்களை செய்பவர் என்பதால் இவரில் ஒருவரை விக்னேஸ்வரர் என்றும் மற்றவரை விநாயகர் என்றும் கூறுவர். வீட்டில் பூஜை அறையில் இரண்டு விநாயகர்களை அமைத்து பூஜை செய்வது நன்மை தரும். இதில் இன்னொரு சிறப்பு உண்டு. விநாயகருக்கு நாம் முதல் பூஜை செய்வோம். விநாயகராக இருந்தாலும் கூட அவரும் தனக்குத்தானே பூஜை செய்த பிறகே மற்ற செயல்களை தொடர வேண்டும் என்பதும் சிறப்பான ஒரு தகவல். சட்டம் இயற்றியவர்களும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த விநாயகர்கள் உலகுக்கு வலியுறுத்துகின்றனர்.